எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 42 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்தீங்க பர்சன் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அவதாரம் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உண்மையாலுமே ரியலான ஒரு டாபிக்ங்க. அதாவது அவமானப்படும் போது அவதாரம் எடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வீழ்கின்ற போது விஸ்வரூப எடுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக இல்லைங்க. ஸோ புண்படுகின்ற போது புன்னகை எடுன்னுவாங்க. வாழ்க்கையில் வாதாடுறதை நிறுத்திட்டு வாழ்ந்து காட்டு. ஸோ இந்த 4 விஷயத்தை வந்து கடைபிடிங்க. எப்பயுமே அவதாரன்றதை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவதாரத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த 4 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது சின்ன தடுமாற்றமாக இருந்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. நேர் வழியில் நேர்பாதையில் போகிறது கடினம். பல பேர் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். சக்ஸஸ் ஆனால் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே கண்டினியூ ஆச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நேராக டைரெக்டாக போயிட்டு இருக்கு. எப்படி அவமானப்படும் போது என்ன பண்ணணும்? அவதாரம் எடுக்கணும். சரிங்களா? புண்படுகின்ற போது புன்னகை எடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாம் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்கணும். இதுதான் உண்மை. வாதாடும் போது வாழ்ந்து காட்டணும். இதுதான் முக்கியம். எல்லாத்துக்கும் நம்ம வந்து டிப்ரெஷனில் போயிட்டு மனசோர்வாக போய் ஒரு இடத்துல மூளையில் உட்காந்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரன் ஆகிடுங்களா? எல்லாமே கிடைச்சிருமா? ட்ரை பண்ணணுங்க, முயற்சி பண்ணணுங்க, சக்ஸஸ் பண்ணணுங்க. யாராவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கும். நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டுங்க. அவங்களாம் பண்ணிகிட்ருக்கவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. தோல்வி அடைஞ்சவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க, ஜெயிக்கிறவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? ஆனால் அந்த கிண்டல் கேலி பண்ணுறவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் உபயோக பண்ணிக்கிறாமல் அதெல்லாம் விட்டுட்டு நேர் பாதையில் நேர் வழியில் போயிட்டே இருங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கேட்கலையா? உங்களோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. எல்லா விஷயத்துலையும் இந்த 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க. என்னங்க? நம்மளை அவமானப்படுத்தும் போது அவதாரம் எடு. சரிங்களா? வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகின்ற போது புன்னகை எடு. சரிங்களா? நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்ந்து காட்டு. இதுதான் உண்மை. 4 பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கணும். ஸோ நீங்களும் நல்லாயிருக்கும், நானும் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சுனாலும் நான் நிறைய மகிழ்ச்சி தரணும், மறக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், see you later. உங்கள் சுகன்யா.